தமிழ் சினிமாவில் விஜய் அவருக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு அஜித் அவருக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. எம்ஜிஆர், விஜய், சிவாஜி, ரஜினி, கமல் போன்று இப்ப விஜய் அவருக்கும் அஜித் அவருக்கும் நிறையவே போட்டிகள் இருந்துச்சு. சினிமாவில் வெற்றிகள் வியாபாரம் என்பது அஜித் அவரை விட விஜய் அவருக்கே அதிகமா இருந்துச்சு. சமீபத்திய தனிப்பட்டிய சர்ச்சைகள் அவரோட அரசியல் இமேஜ்ல சிறு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க நிலையில முன்னாடி ராதாரவி அவர் பேசின பேச்சு இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ராதாரவி அவர் பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு காலத்துல எப்படி மாபெரும் கூட்டம் வந்துச்சோ அதே போல இப்ப விஜய் அவருக்கும் கூட்டம் வருது, அஜித் அவருக்கும் கூட்டம் வருது. அதாவது அஜித் அவர் ஒருவேளை பொது வாழ்க்கைக்கு வந்தா விஜய் அவருக்கு வர கூட்டத்தை விட அவருக்கு இன்னும் அதிகமா கூட்டம் வரும். அஜித் அவருடைய படங்கள் ஓடல, இது சரியில்லை அது சரியில்லைன்னு பல பேரும் தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி சாதாரண மக்கள் மனசுல அவர் மீது ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கு. விஜய் அவரோட அரசியல் கட்சி துவங்கினப்ப இளைஞர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு செல்வாக்கலா இருந்துச்சு. ஆனா சமீப காலமா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் அந்த இமேஜ்ல கொஞ்சம் சறுக்கலை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா அவரோட மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி வழக்கு பதிவு செஞ்சது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில எதையுமே யோசிக்காம சமீபத்தில் நடிகை த்ரிஷாவோட விஜய் ஒரு திருமண விழாவில் கலந்துகிட்டது எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது ஆதரவாளர்கள், கட்சி தொண்டர்கள் எல்லாருக்குமே அதிருப்தி தான். பொது வாழ்க்கையில இருக்க ஒரு தலைவர் இப்படியெல்லாம் செயல்பாடு பண்ணக்கூடாது, அவருக்கான செல்வாக்குல ஒருவித பின்னடைவை ஏற்படும்னு விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க. இத கூட புரிஞ்சுக்காத விஜய் அவரு அதை ஏன் செய்தாரு அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. ஒரு சிலர் சமீபத்துல நிறைய பேட்டிகள்ல பேசும்போது விஜய் அவருக்குன்னு ஒரு தலைகுணம் இருக்கு, அவர் எப்பவுமே அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாரு, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி வெளியே காட்டிக்க நினைப்பாரு. அதுக்காகவே விஜய் த்ரிஷா அவங்கள அழைச்சிட்டு அந்த விழாவுக்கு வந்திருக்கலாம். எல்லாரும் நிறைய விஷயங்கள் பேசினாங்க, அதுக்கு ஆமான்னு சொல்ற மாதிரி த்ரிஷா அவங்கள அழைச்சிட்டு வந்ததுதான் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. எது எப்படியோ இவரோட கட்சி வேலைகள் இப்ப தீவிரமா நடந்து முடிஞ்சு இவருக்கான தொகுதி ஒதுக்கீடு வேலைகளும் முடிஞ்சிருக்கு. பெரம்பலூர்ல இவர் போட்டியிடுறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த முறை இவங்க எத்தனை இடங்கள்ல ஜெயிக்க போறாங்க, என்ன நடக்க போகுது, தாவேக கட்சியில என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஒரு பக்கம் குடும்பத்துல பிரச்சனை, விவாகரத்து வழக்கு விசாரணை, இன்னொரு பக்கம் அரசியல் வேலைகள் பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் விஜய் அவருக்கு பெரிய தலைவலியை கொடுத்திருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.